கங்க்ராட்ஸ், உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. தேங்க்ஸ் டாக்டர். அம்மாவும் குழந்தையும் நல்லா இருக்காங்க. மயக்கம் தெரிஞ்சது நீங்க எல்லாரும் போய் பார்க்கலாம். தேங்க்யூ டாக்டர். மாமா, என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். உனக்கு தான் சாந்தி நான் நன்றி சொல்லணும். நீ இல்லைன்னா எதுவுமே இல்லை. இப்ப நான் சிரிக்கிறதா அழுவுறதா எதுவும் தெரியல. ஏன் மாமா? புது உறவு வந்திருக்கு, பழைய உறவு அருந்திருக்கு சாந்தி. சுகம் துக்கம் ரெண்டுத்தையும் ஒரே நிமிஷத்துல போட்டு குழப்பிக்க வேண்டாம். இந்த நிமிஷம் உங்க வாரிசு இந்த உலகத்துக்கு வந்திருக்கு. அதுவும் ஆர்கே குடும்பத்து முதல் வாரிசு. அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. அந்த சந்தோஷத்தை உங்க ரோகிணிக்கும் உங்க மகனுக்கும் கொடுங்க. போராட்டம் நம்ம சம்பந்தப்பட்டது, அத பாத்துக்கலாம். ரோகிணியை பார்த்துட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க. சாந்தி, என்னால் இந்த நிலைமையில எப்படி அந்த வீட்டுக்கு வர முடியும்? ஒரு சின்ன தப்பு பண்ணாலே அப்பா மன்னிக்க மாட்டாரு. இப்போ மாமா, நீங்க வரணும். வரீங்க, வாங்க. இருந்த ஒரே ஆதாரத்தை விட்டுமே.
குடும்பத்தையே தலகுனிய வச்சுட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க மூஞ்சிலே வந்து முழிப்ப? வேண்டாம் அனிதா, அந்த தரங்கட்ட பெண்ணோட நமக்கு என்ன பேச்சு? ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன் இந்த கழுதையை வீட்டுல சேர்க்க வேண்டாம். யார் கேட்டாங்க என் பேச்ச? ஏன் உங்க அம்மாவே கேட்கலையே? நம்பிக்கை மேல நம்பிக்கை இல்லாம பண்ணிட்டியே. என் மகன் ஆதரவு கொடுத்து அழைச்சிட்டு வந்து உன்ன ஆரம்பத்துல இருந்து ஆதரிச்சு அரவணைச்சு அபிராமிக்கு நீ துரோகம் பண்ணிட்டியே. நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. என் 2 பொண்ணுங்க கல்யாணமாகி இந்த வீட்டை விட்டு போனாலும் என் 2 மருமகளையும் என் மகளைத்தான் மதிச்சேன். என் மக இப்படி துரோகியா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எங்களை விடு அபிராமி. அபிராமி, இவ என்ன பாவம் பண்ணா? உன்னை இந்த விட்டு மருமகளா உன் மாமனார் ஏத்துக்கணும்னு ஆரம்பத்துல இருந்து அபிராமி போராடினா இன்னமும் போராடிட்டு இருக்கா. எவ்வளவு ஊர் பேர் தெரியாத ஒருத்தியோட மதன் பழகி இருக்கான். இப்ப அவனுக்கு குழந்தை பிறந்துருச்சு. ஆனா இவ்வளவு காலம் அவன் சொல்லாம இருந்ததுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கு. ஆனா நீ உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேனே, என்கிட்டயும் சொல்லல. ஏன் உன் புருஷன்கிட்டயும் நீ சொல்லல? ஏன் மறைச்ச? ஏன் மறைச்ச? அபிராமி அழ வைக்கிறதுல உனக்கு அப்படி என்ன சந்தோஷம்? என் புள்ள செஞ்சது தப்புதான், துரோகம் தான். ஆனா அந்த துரோகத்துக்கு நீ தொலை போயிருக்க. ஏன் இப்படி பண்ணு? ஏன் இப்படி பண்ணு? ஆரம்பத்தில் நான் உன்னை வெறுத்தாலும் போக போக உன் மேல நான் பாசத்தை காட்டினேன். ஜோசியர் உங்க 2 பேரோட கல்யாணமும் பொருந்தாதுன்னு சொன்னாரு. அனிதாவும் சொன்னா. ஆனா அவங்க பேச்ச எல்லாத்தையும் மீறி உங்க மேல நான் அவ்வளவு பாசத்தை வச்சிருந்தேனே, அதுக்கு காட்ட நன்றியா இது? நன்றிங்கிறது நாய்க்கு கூட தெரியும். இவளுக்கு தான் அதெல்லாம் தெரியாதே. ஏன்னா இவதான் அதை விட கேவலமானவளாச்சே. அடி பாவி, எவ்வளவு பெரிய துரோகத்துக்கு துணை போயிட்டு மறுபடியும் திரும்ப தைரியமா வந்து இந்த வீட்டுக்குள்ள நிக்கிறா பாரு. வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்களை இவ ஆம்பளையாவே மதிக்கிறது கிடையாது. இவளுக்கு முத ஆரத்தி எடுத்து இந்த வீட்டுக்குள்ள விட்டது எங்க அக்கா. இவளுக்காக இன்னும் மாமா கிட்ட பறிஞ்சு பேசிட்டு இருக்கிறது எங்க அக்காதா. இவ புருஷனை காப்பாத்துனது எங்க அக்காதா. யாரும் என்னோட பேச மாட்டேன். யாரோட நான் பேச விரும்பல. ராஜி, தப்பு பண்ணோடு கூட என்னால மன்னிக்க முடியும். ஆனா நல்ல மாதிரி நடிச்சு எல்லாரும் ஏமாத்திட்டு திரியறானே, அவனை என்னால மன்னிக்கவே முடியாது. எப்படிமா எப்படி நான் உங்க முன்னால என்ன பேசிட்டு இருக்கிறேன்? அதுவே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் ஏன் இன்னும் சாகாம இருக்கிறேன்? ஆமாப்பா, எப்ப இத்தனை பெரிய அவமானம் நடந்துச்சோ அந்த க்ஷணமே இந்த உடம்பு விட்டு உயிர் போயிருக்கணும். போலியே எப்படி நம்மளை ஏமாத்த பத்தியா? நல்ல பிள்ளை நினைச்சு மேல நான் பாசத்தை பொழிச்சேன். ஏண்டா பெத்தவங்களுக்கு தான் இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ண? கட்ட பொண்டாட்டி அவளுக்கு கூடவா? அபிராமி இந்த விட்டு மகாலட்சுமி அவளுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய துரோகம் பண்ண மனுஷனா நீ? நம்ம தலையெழுத்த பாரு. இந்த கேடு கட்ட பயில நல்லவன் நப்பி பாசத்தை குட்டி அரவணைச்சுக்கிட்டோம். பாவம்
இது ஒண்ணுமே தெரியாத நல்ல புள்ள. கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த நாள்ல இருந்து உதாசீனம் பண்ணி ஒதுக்கி வச்சிருக்கிறேன். இத்தனைக்கு அவன் ஒண்ணு மாதிரி பெரிய பாவம் ஒண்ணும் பண்ணலடா. நல்ல காரியம் தான் பண்ணிருக்கிறான். ஒரு விதவைக்கு மறுவாழ்வு கொடுத்தான். ஆனா என்கிட்ட சொல்லாம செய்தாங்கிற ஒரே காரணத்துக்காக மகனே இல்லைன்னு ஒதுக்கி வச்சிருக்கிறேன். அப்படி இந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டி கௌரவப்படுத்தி கூட்டு வந்திருக்கான்டா. ஆனா நீ கடைச்செடுத்த யோக்கிய ராஸ்கல், கட்டின தாலிக்கு துரோகம் பண்ணிட்டியடா. என் மூஞ்சில முழிக்க போடா வெளிய. மதன், மனுஷனோட நிழல் பூமியில விழலாம், ஆனா மனுஷன் விழக்கூடாது. நீ மனுஷனும் இல்ல, என் மகனும் இல்லடா. என் மருமகளோட பாவம் ஒண்ணு சும்மா விடாதுடா, சும்மா விடாது. கார்த்திக், சாபெல்லாம் உனக்கு பத்தாது. உன்ன மாதிரி அயோக்கியனெல்லாம் எங்க அக்கா வாழ்க்கை கெடுத்துடல. நீ உங்க குடும்பத்துக்காக என்னெல்லாம் பண்ணிருப்பா? எங்க அக்கா குழந்தை பிறக்கல, நீ என்ன வேணா பண்ணுவியா? யார் கூட வேணா போவியா? எடுக்கிறேன், ஆக்ஷன் எடுக்கிறேன். உன்னை உள்ள தள்ள விட மாட்டேன். உன்னை அப்படியே அண்ணிய நான் அம்மா மாதிரி மதிச்சு கோயில் கோபுரமா வழிபடுறேன். ஆனா நீங்க குட்டிச்சவரா நினைச்சு அசிங்கப்படுத்திட்டீங்க. இதுக்கு துணையா என் பொண்டாட்டி வேற. என் அப்பாவுக்கு அடங்கின அண்ணனா இவ்வளவு பெரிய காரியம் பண்ணது என்னால நம்ப முடியல. வேஷம் போட்டு எங்க அக்காவை ஏமாத்திட்டீங்கல்ல, நல்லா அனுபவிப்பீங்க. எங்க அக்கா அப்பா உங்களை சும்மா விடாது. அபிராமி உடனே அந்த வீட்டு விட்டு தரத்தே ஆகும். அதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஆதாரம் இந்த டைரி மட்டும்தான். இப்போ நான் அந்த டைரி எடுத்துட்டு நேரம் அங்கே தான் வரேன். வாங்க வாங்க, உங்களதான் எதிர்பார்த்தேன். என்னடா உங்க பாசமுள்ள அக்கா இந்த வீட்டை பந்தாடுறா? அந்த பந்த பொறுக்கி போடுறதுக்கு கூட பொறுக்காத தம்பி காணுமேன்னு பார்த்தேன். அனிதா, அப்புறம் சத்தம் போடலாம். முதல்ல உங்க பாசமுள்ள அக்கா என்ன பண்ணிருக்காங்கன்னு கேளுங்க. பேச மாட்டா, அவ பேச மாட்டா. நான் சொல்றேன், எங்க சின்னண்ணனை மயக்கி கை குழந்தையோட கழுத்துல தாலி கட்டிட்டு வந்தவ. அவளை யாருமே இந்த வீட்டுல சேர்க்க கூடாதுன்னு சொன்னப்போ அவளுக்கு ஆதரவா இருந்தது அபிராமி அண்ணி. அந்த அபிராமி அண்ணிக்கு இவ என்ன தெரியுமா பண்ணா? துரோகம்.
பச்சை துரோகம். எங்க அபிராமி எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சதும் எங்க அண்ணனுக்கு ஒரு தப்பான உறவை ஏற்படுத்தி கொடுத்திருக்கா. எங்க அண்ணன் அந்த ரோகிணியோட பழக விட்டுட்டு சிச்ச சொல்லவே நாக்கு கூசுது. அவ இப்ப தாயா இருக்கா. அவளுக்கு வளகாப்பு நடத்தி எங்க அண்ணன் கையால அவளுக்கு தாலி கட்ட வச்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவளுக்கு குழந்தை பிறந்தது எல்லாமே எல்லாமே உங்க அக்கா தலைமையிலதான். இப்ப சொல்லுங்க, இப்போ எங்க அபிராமி அண்ணிக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? எங்க அபிராமி அண்ணி உங்களுக்கு பிடிக்காது, ஆனா உங்க அக்கா செஞ்ச காரியம் மட்டும் நல்லா இருக்கா? அக்கா, இந்த அக்கா தான் எங்க அக்கா தலை மேல கல்ல தூக்கி போட்டிருக்கா. பாவி. ரம்யா, ஒண்ணு இந்த மாதிரி ஜென்மங்களை இந்த வீட்டுக்குள்ள விடக்கூடாது. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஜென்மம் வாழ்ற வீட்டுல எங்க அக்கா இருக்க கூடாது. போதும்க்கா, போதும். ஓடி ஓடி இந்த குடும்பத்துக்கு நீ உழைச்சதோ அதுக்கு உங்க தந்த பலரோ போதும். வா கிளம்பு போலாம். அப்புறம் இவங்க யாருங்க? இவங்க யாரு? இவங்களா உங்க பொண்டாட்டி? ஆஸ்பத்திரியில குழந்தையோட இருக்காங்களே அவங்க தானே உங்க பொண்டாட்டி. போ அங்க போ. இவங்க மலடிங்க, குழந்தை பெத்து கொடுக்க முடியாத மலடி. புருஷனே தான் புள்ளைய நினைச்சு பாசம் காமிச்ச முட்டாள். இவளே என்ன கூப்பிடுற? தப்பு பண்ணது இந்த பாவி, உடனடியா இருந்து அந்த பாவி. இந்த அப்பாவி எதுக்காக வெளியே போடும்? நல்லா கேட்டுங்கடா, இன்னி வரைக்கும் தான் இவன் மருமக. இன்னில இருந்து இவன் மூத்த மவன். இவன் வெளியே போக மாட்டான். வெளியே போக வேண்டியது இவங்க 2 பேரும் தான்.